ஏன் சீமான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கல் இறக்கி போராட்டம் பண்ணார். எல்லாத்தையும் வந்து மூடி வச்சுட்டு அவர் தெரியாமல் போய் தனியாக இறக்கிட்டு வந்துட்டாரா? தெரியுமில்லைங்க. காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதுங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். சீமானை கைது பண்ணிட்டு போயிட்டாங்களா? அப்போது வெயிட் இருந்தால் ஒரு மாதிரி, விவசாயினா ஒரு மாதிரியா? பொள்ளாச்சி அருகே தேவம்பாடி வலசு கிராமத்தில் கல் இறக்கி விற்பனை செய்த விவசாயி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் வடக்கிப்பாளையம் காவல் நிலையத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் கல் இறக்கி விற்பனை செய்ய வேண்டும் என்று தென்னை விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் பொள்ளாச்சி, நெகமம், ஆனைமலை, வடக்கிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் கல் இறக்கி விற்பனை செய்து வருகின்றனர். விற்பனை செய்யப்படும் கல்லை பறிமுதல் செய்து விவசாயிகள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இன்று பொள்ளாச்சி அருகே உள்ள தேவம்பாடி வலசு கிராமத்தில் கணேஷ் என்ற விவசாயி தோட்டத்தில் கல் இறக்கி விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. அங்கு சென்ற வடக்கிப்பாளையம் காவல்துறையினர் கல்லை பறிமுதல் செய்து கைது செய்ய முற்பட்ட போது வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அவரை காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து வந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் கணேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார். தமிழகத்தில் கல் இறக்கி விற்பனை செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் பல ஆண்டுகள் கோரிக்கை. அரசு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து அதிக லாபம் ஈட்டி வருகிறது. ஆனால் தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்காக கல் இறக்கி விற்பனை செய்தால் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சீமான் போன்ற தலைவர்கள் போராட்டம் நடத்தும் போது அவர்களை கைது செய்யவில்லை. அப்பாவி விவசாயிகள் மீது நடவடிக்கை எடுப்பது கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து இதுபோன்ற செயலில் காவல்துறையினர் ஈடுபட்டால் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் 2009 தமிழக அரசுக்கு கல் இறக்கிறதுக்கு அனுமதி தரணும்னு சொல்லி கோரிக்கையை முன்னிறுத்தி எங்களோட தோட்டத்தில் நீரா மற்றும் கல் இறக்கி நாங்கள் விற்பனை செஞ்சிட்ருக்கிறோம். இது தமிழ்நாடு பூரா எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி வடக்கிப்பாளையத்து காவல் நிலையத்துக்கு உட்பட்ட தேவம்பாடி வலசு எங்களோட கிராமத்தில் அப்பாவை கணேஷ் அப்படிங்கிற எங்கள் அப்பாவை வந்து 4 காவல் அதிகாரிகள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் முதல் கொண்ட 4 பேர் வந்து ஒரு தீவிரவாதியை கைது பண்ணிட்டு வர்ற மாதிரி அங்கேருந்து கைது பண்ணிட்டு வர்றாங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வர்றோம், ஸ்டேஷனுக்கு நாங்கள் வர்றோன்னு சொன்னால் கூட அதையும் தாண்டி எங்களை மிரட்டி கைது பண்ணிட்டு வந்து ஸ்டேஷன்லேயும் அப்படி தான் ஃபோனை உள்ளே கொண்டுட்டு வரக்கூடாது, வீடியோ ஆன் பண்ணக்கூடாது, நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், கோர்ட் ஆர்டரே இருக்குதுங்க, எல்லா ஸ்டேஷன்லேயும் வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னால் எந்த ஸ்டேஷனில் எப்படி வேணாலும் நடக்கலாம். வடக்குப்பாளையம் காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோங்கிறாங்க. நான் என்ன கேட்டேன்னா, வடக்குப்பாளையம் காவல் நிலையம் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியிலையாக இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே தானே சட்டம் அப்படின்னு கேட்டால் யாரோ என்னமோ பண்ணுவாங்க, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்னு ஒரு தலைப்பட்சமாக நடந்துக்கிறாங்க. அப்புறம் நான் அந்த பக்கம் நின்றுட்டுருக்கிறேன், சப் இன்ஸ்பெக்டர் அந்த பக்கம் நின்றுருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வாக்குவாதம் பேசும்போது அவர் வந்து வேகமாக ஹார்ஸாக எங்கிட்ட வர்றாரு. அவர் அடிக்கிறதுக்கு தான் வர்றாரா இல்லை அவரோட சுவாபமே அப்படியாங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு கால் நாங்கள் தனியாக விவசாயி 2 பேர் இருக்கிறப்ப கை வச்சிட்டாங்கன்னா நாங்கள் எப்படி அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும்? வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் தான் நாங்கள் நிரூபிக்க முடியும், இந்த தப்பு நடந்தது நடக்கலைன்னு சொல்லி நிரூபிக்க முடியும். ஸ்டேஷனில் வந்து பேசுகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் மேடம் வந்தாங்க, பக்குவமாக பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட காவல் அதிகாரிகள் வந்து இப்படி கரடு முரடாக நடந்துக்க மாட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நடந்தது அவங்களுக்கு தெரியாது. வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதிச்சா தானே நாங்கள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். தோட்டத்தில் அப்படி தான் வந்தாங்க, அதை எடுக்கிறாங்க, இது எடுக்கிறாங்க, தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க, நீ வா நீ போகக்கூடாது. நான் சொல்கிறேன், என்னோடய தோட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. இது என்ன வந்து இது தமிழ்நாடு முதலமைச்சர் ஏதாவது சொல்லியிருக்காரா? காவல்துறைக்கு வந்து யாருக்கிட்ட போனாலும் அவங்கள வந்து ஃபோனை பிடிங்கி வச்சுக்கன்னு சொல்லியிருக்காரா? எத்தனையோ குற்றவாளிகள், அரசியல்வாதி வந்து மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் தப்பு பண்ணிவிட்டு இன்றைக்கி தேடப்படுற லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே தெரியுது. ஏன் விவசாயிகளை மட்டும் இப்படி நடந்துக்கிறீங்க? நாங்கள் நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கம் வந்து வன்மையாக நாங்கள் இதை கண்டித்து வடக்குப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம். இதை தாண்டியும் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணினீங்கன்னா நாங்கள் ஒருத்தரும் வந்து தாலுக்கா காவல் நிலையம், பொள்ளாச்சி தாலுக்கா காவல் நிலையம், ஏடிஎஸ்பி டிஎஸ்பி காவல் நிலையம் முன்னாடி உட்காந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டனம் தெரிவித்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம். இது தமிழ்நாடோட நிறுத்தாது. எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எந்த ஆட்சியாளருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லுக்கு அனுமதி கொடுத்தா விவசாயி தான் நல்லா இருப்பான். டாஸ்மார்க்குக்கு இன்னும் பார் ஓப்பன் பண்ணி டாஸ்மார்க் கடைகள் இன்னும் அதிகமாக திறந்தோம்னா மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் முதலமைச்சரும் நிறைய சம்பாதிக்கலாம். இன்னும் பாவம் அவங்க ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறாங்க, விவசாயிகள்லாம் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறாங்க. அந்த நினைப்பில் தான் அவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கோடியாக சம்பாரித்து வச்சுட்டு எங்களை விவசாயிகளை வந்து ரொம்ப வாட்டுறாங்க. இது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் நாங்கள் போவோம்.
ஏன் சீமான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கல் இறக்கி போராட்டம் பண்ணார். எல்லாத்தையும் வந்து மூடி வச்சுட்டு அவர் தெரியாமல் போய் தனியாக இறக்கிட்டு வந்துட்டாரா? உங்கள் நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு எல்லாத்துக்கும் தெரியுமில்லைங்க. காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதுங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். சீமானை கைது பண்ணிட்டு போயிட்டாங்களா? அப்போது வெயிட் இருந்தால் ஒரு மாதிரி, விவசாயினா ஒரு மாதிரியா? என்ன சட்டம் வந்து அப்படி சொல்லுதா? அரசியல்வாதிகளுக்கு தனி சட்டம், விவசாயிகளுக்கு தனி சட்டம்னு ஏதாவது தமிழக சட்டம் கொண்டு வந்திருக்குதா? இல்லை வடக்கு காவல் நிலையத்துக்கு மட்டும் தனி சட்டம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் பட்சத்தில் விவசாயிகள் வந்து காவல் நிலையத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம். சாப்பிட்றதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு வயசு 80 ஆச்சு. நான் சாப்பிட்ற கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல சாப்பிட்றதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஹார்ட் பேஷண்ட்டு மாத்திரை சாப்பிட்ணுன்னா அதுக்கும் கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன சட்டம் சொல்லுது?